யார் நாயகமே, இந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லிவிடுங்கள், மா யஅபுபிக்கும் ரப்பி, உங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன், உங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். என்னுடைய கணிதத்தில் நீங்கள் வரமாட்டீங்க. என்னுடைய பாக்கியத்தை பெறும் தகுதியை இல்லாதவர்களாக இருப்பீர்கள். லௌலா துஆவுக்கும், உன்னுடைய உம்மத்தை முஹம்மதியா அவர்கள் துஆ செய்யவில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குல் மா யஅபுபிக்கும் ரப்பி லௌலா துஆவுக்கும், துஆ கேட்டால் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு அருளை தருவான். அப்போ நம்ம இடத்துல இருக்கிற பெரிய பிச்சை கேட்கறது, அல்லாஹ் இடத்துல பிச்சை கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு பேரருளை செந்தருவாயாக. பாருங்க, அல்லாஹ் தந்திருக்கிறான், அவைகள் எல்லாம் நாம் மறந்திருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. பாருங்க, அல்லாஹ் gives and forgives, அல்லாஹ் gives and forgives. அல்லாஹ் கொடுக்கிறான், அவன் மன்னிக்கிறான். நாம் என்ன சொல்ற, man gets and forgets. எல்லாம் வாங்கிக்கிறீங்க, ஆனா மறந்து வச்சிடுறீங்க. நல்லா பாருங்க, சாதாரணமான விஷயம் தான். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. எல்லாரும் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நானும் 2 வார்த்தை பேசி பார்த்தேன். பாருங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு புரியும் தௌஃபீக்கை தந்தல்ல. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத்தி. ஆலிம் சா ஓதிட்டே இருக்காங்க, மௌத்துடைய நேரத்திலும் எங்களுக்கு அருளை பொழிவாயாக, மரணத்திற்கு பிறகும் எங்களுக்கு அருளை பொழிவாயாக. பரக்கத்து ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, எங்களுக்கு நேர்வழியை தந்த ரஹ்மானே அதை எங்களிருந்து பெறலச் செய்து விடாதே என்று துஆ கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டா அல்லாஹ் தஆலா பொங்கி தரும் பாக்கியத்தை தந்தருவான். ஏண்டா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி, மௌத்திலே கலிமாவை எங்களுக்கு நசீபாக்கு, வஃபீமா பஅதல் மௌத்தி, மரணத்திற்கு பிறகும் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை செய்தருள்வாயாக. மரணத்தை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோமேங்க. மௌத்தா போறதை பாருங்க, கடைசி நேரத்தில் ரூஹ் இழுத்துக்குது. இப்போ சொன்ன கொஞ்ச நேரத்தில் யாரு என்ன எதுன்னு பார்க்கல, உடனே அந்த துணியை கலத்தி அவங்கள கொண்டாந்து வச்சு நடுவில் வந்து வகுத்தில் கொண்டு போய் உப்பை வச்சு அடைக்கிறாங்க. நாளைக்கு நமக்கும் அப்படி ஒரு நிலைமை வரும். அதை அடைக்கி சற்று நேரத்திற்கெல்லாம் அது வீச்சமும் நாத்தமும் வந்து பொங்கி வயிறு பொங்கி வீங்கி வந்துடக்கூடாது. அது உப்புசம் வர்றதுக்கு முன்னாலே கொண்டு போய் அடக்கணும் என்று செய்கிறார்களே, அப்படி உள்ளையும் என்னையும் அடக்கப்படும் நேரத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய அருள் எனக்கு தேவை. கொண்டு போய் என் உற்றார் உறவினர்கள், பெற்றார், மற்றவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் ஒரு துணியில வச்சு இருக்க பொத்தருக்கு முந்தி கொண்டு போய் படுக்க வச்சு அலங்கோலமான வகையில் எப்படி எப்படியோ கழுகி அறகுறையாக கழுகி வாயில் அதை திணிச்சு இதை திணிச்சு கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்களே, அந்த கோலத்தை, அந்த நிலையை, அந்த அமைப்பை சந்திப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ரப்பே, அந்த நேரத்தில் என்ன நடக்குமோ வெளித்தோற்றத்திலே நாங்கள் பிணங்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உள்ளே நடக்கும் அந்த உலகம் எது என்பது தெரியவில்லை. அது எங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ் அதற்கான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. பிறகு எங்களை மண்ணில் துணியிலே புதைய வைத்து ஒன்று திரட்டி எல்லோரும் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் அங்கே ஒரு புதை குழிகளை வைக்கிறார்களே, யா அல்லாஹ் நேற்று வரையிலும் என்னோடு உறவு கொண்டாடியவர்கள், என்னோடு நெருக்கமாக பாசமாக பிரியமாக இருந்தவர்கள், என் மீது ஒரு சிறு தூசி பட்டாலும் அதற்காக வேதனைப்படுபவர்கள் கொண்டு போய் என்னை அந்த மண்ணறையிலே அந்த புதை குழிகளை கொண்டு போய் வைக்கிறார்களே, ஒவ்வொரு குற்றமாக அள்ளி அள்ளி போடுகிறார்களே, போட்டு அதை நிரப்பி கடைசியிலே மூடி அதற்கு மேலே தண்ணீரை ஊற்றி இரு குச்சியையும் நட்டுவிட்டு எல்லோரும் என்னை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். யா அல்லாஹ், அந்த நேரத்தில் எங்களுக்கு அருள் கிடைக்க வேண்டுமே. அங்கே எங்களுக்கு பயன்படக்கூடியது கடைசியிலே எங்கள் நாக்கிலே வரக்கூடிய அந்த கலிமாதான் என்பதை நினைத்து இந்த கலிமாவை அல்லாஹ் தஆலா இவ்வளவு இலகுவாகவும் சகனாகவும் இந்த காரியங்களிலே வைத்திருக்கிறார். துஆ கேட்டால் ஈமானை தருகிறேன், அல்லாஹ்வுடைய பயத்தை வைத்துக் கொண்டால் ஈமானை நசீபாக்கிறேன், விசுவாக்கு செய்தால் அந்த பாக்கியத்தை தருகிறேன், என்னை அதிகம் நினைத்தால் நான் அதை தருகிறேன். ஒரு காரியத்தில் அல்லாஹ்வை பயந்து நீங்கள் விட்டால் அதற்காக நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடிய அந்த கலிமாவை பொங்கச் செய்கிறேன். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்களே, கள்ளப்பார்வையை விட்டொழிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அண்ணலின் கட்டளையாக இருக்கிறது. யா அல்லாஹ், யா நாயகமே, நாங்கள் அதை செய்வதற்குண்டான பாக்கியத்தை தா. நாங்கள் பலகீனமானவர்கள், தப்பான தவறான கள்ளப்பார்வைகள் நாங்கள் பார்க்க கூடாது என்று நினைத்தாலும் எங்களை வந்து வந்து அந்த தீய பார்வைகளை சூழ்ந்து கொள்ளும் சொன்னை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை பயந்து அந்த காரியத்தை விட்டொழிக்கும் அருளை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், சாதாரணமான விஷயம் அந்த மிஸ்வாக்கு செய்யறது, அதை செய்யறதுல இவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறாய, அது சீப் என்று கருதாமல் அதனுடைய அருளை நினைத்து செயல்படக்கூடிய அருளை தந்தருள்வாயாக. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எங்களுடைய சக்திக்கு
தகுந்த பிரகாரம் சில நல்ல காரியத்தையும் சில நற்காரியங்களுக்கென்று கொடை கொடுப்பதையும் கொடை கொடுக்கக்கூடிய உணர்வை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாயே, அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க அனைத்திலும் மேலாக நல்லவர்கள் நாதாக்களோடு நற்தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய அருள் வேதம் சொல்லித் தருகிறதே, அதை நாங்கள் மதிக்கிறோம். நேசர்கள், இறை நேச செல்வர்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்கள், அவனுடைய அருளை பெற்றவர்கள், நாதாக்கள் நல்லவர்கள், அவர்களுடைய அருள் வழியிலே வாழ்வதற்கும் அவர்களோடு உறவு கொள்வதற்குண்டான பாக்கியத்தை தந்த ரஹ்மானே, அந்த நல்லவர்களின் கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள்வாயாக. பிஹக்கு சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், கடைசி நேரத்தில் கலிமா கிடைக்கிற பாக்கியத்தை தந்தருள்வாய்.